வணக்கம் மக்களை. இந்த வீடியோ வந்து இந்த பிஆர் தற்கூரிஸ் சௌந்தர்யாவோட எச்ச தற்கூரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான். ஸோ எப்படா எதிரடா மாட்டுவான், எவனாவது எதுலையா சிக்கணும். இப்போ ராணுவம் வந்து அடிப்பட்டு பார்த்தீங்கன்னா அதில் சிக்கணும் அப்படின்னு சொல்லி விடிய விளக்க முடிச்சு காத்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் லைட்டாக ஒரு மிஸ்டேக், தப்புங்கிறது எல்லாமே பண்ணுறதாங்க, எல்லாருமே தண்டுறதான். இதே சௌந்தர்யா பண்ணாங்கன்னா அதை மாற்றி அப்படியே தீபக் பக்கம் போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ அப்படி தான் பண்ணாங்க. 2 நாளாக வாயே கொடுக்க முடியல, சோசியல் மீடியாவில் எதையுமே பேச முடியல, போட்டு அட்டிட்டு துவச்சி இருந்தாங்க சௌந்தர்யா ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கேம் விளாண்டுச்சு. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை காணும், ஆள் எங்க போனாங்கன்னே தெரியல, அப்படியே கன்வெர்ட் பண்ணி வேற எங்கேயாவது போயிடுவாங்க. இல்லைன்னா இவங்க நல்லா விளாட்றாங்களே, தீபக் நல்லா விளாட்றாங்கன்னா அவர் பக்கம் போயிடுவாங்க, வேற யார் பக்கமாவது போயிடுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சோடனே உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க. பெருசா இவங்களுக்கு தான் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி. அடே பாருங்க மக்களே, பாருங்க இது பாருங்க, எவ்வளவு ஒரு அநியாயம், முத்துக்குமரன் பண்ண எவ்வளவு ஒரு அநியாயம் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க இல்லையா. நான் தெரியாம தான் கேட்கிறேன், கேவலமா அதை வந்து போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ பவித்ரா ஜனனி 4 டைம் இந்த நாமினேஷன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகும்போதே பவித்ரா ஜனனி கூப்பிட்டு சொன்னா முத்துக்குமரன். ஸோ 4வது டைம் இப்போ வந்து ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே முத்துக்குமரன் முடிவு பண்ணிட்டாப்ல, நம்ம ஆல்ரெடி இருந்த பவித்ரா ஒரு டைம் கேப்டனாக இருக்கட்டும் 4 டைம் முடிவு பண்ணதுனால. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து விட்டு கொடுக்க ட்ரை பண்ணானே தவிர மற்றபடி வேற எதுக்காகவும் இங்கே வந்து பண்ணலை. சரிங்களா? ஸோ அது தப்பா போயிருச்சு, தப்பாயிருச்சு, கரெக்டு தான். அதை தப்பை எவ்வளோ ஃபீல் பண்ணி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. முத்துக்குமரன் அழுகிறது வந்து நடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? சீரியஸாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணி. யாருக்கா ஃபீல் ஆகுதா? எவனா தற்கூரி பேர் இருந்தால் அதை வந்து சொல்லுவாங்க. எவனா சௌந்தர்யா பிஆர் தற்கூரிகள் எவனா இருந்தீங்கன்னா வந்து சொல்லுவீங்க. மற்றபடி ஒரு ஆடியன்ஸ் நார்மல் கண்டஸ்டன்ஸாக முத்துக்குமரன் அழுகிறது, நடிக்கிறான், இல்லை சிம்பதி கிரியேட் பண்ணுறான், அந்த மாதிரி எதாவது ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்குறான். இதை மட்டும் பண்ணல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர்ட்டையுமே மன்னிப்பு கேட்டிருக்காரு முத்துக்குமரன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதை இன்னும் இந்த பிஆர் தற்கூரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அப்படியே கொண்டு போதான் செய்வாங்க. நடிக்கிறான்னு. ஸோ மக்களுக்கு தெரியும், முத்து சொல்கிற மாதிரி தான் மக்களுக்கு தெரியும். காசு வாங்கிட்டு பிஆர் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு கண்டிப்பா இதுக்கான ஒரு அர்த்தம் வந்து மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ முதல்ல இந்த கேம்ல இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க்காகவும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காகவும் தான் கெஞ்சிராப்ல முத்துக்குமரன். பட் கேப்டன்சி டாஸ்க்கு கண்டிப்பா சண்டே வந்து நடக்கும். இதே 3 பேர் திருப்பி வந்து விளையாடுவாங்க. பட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டவுட் தான். சரிங்களா? இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், ரயானை வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல தற்கூரிஸ்களா, முதல்ல திருந்துங்கடா. முதல்ல உங்கள் பிஆருங்கிறது உங்களோட கண்டஸ்டன்ஸை ஏதாவது பண்ண வச்சு இல்லைனா உள்ளே அனுப்பும் போதே ஒழுங்காக விளையாடுங்க, நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுங்க. நீங்கள் எங்கே எப்படி வேணா பண்ணுங்க, போயிட்டு மல்லாக்கப்படுத்து தூக்குங்க, சோத்தை மட்டும் தின்னுட்டு தூங்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே பிஆர் வேலை பார்க்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தவனை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏதாவது மூளை இருந்தால் கொஞ்சமாவது யோசிங்கடா, தயவு செஞ்சு யோசிங்கடா.